சென்னை எண்ணூர் தாழங்குப்பத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை சமாதானப்படுத்தச் சென்ற திருவொற்றியூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கரை மீனவர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மார்ஷல். எண்ணூர் தாழங்குப்பம் பகுதியில் CPCL என்று சொல்லப்படுகின்ற சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடைய கச்சா எண்ணெய் கழிவுகள் கலந்ததன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மீன்கள், நுண்ணுயிரிகள், பறவைகள், ஆடு, மாடு, கோழி என அனைத்துமே இறந்திருக்கிறது. அதே நேரத்தில் மீனவருடைய படகும் சேதமடைந்திருக்கிறது. கடந்த 14 நாட்களுக்கு மேலாக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புயல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. இந்த நிலையில் தங்களுக்கு எந்தவித உதவிகளையும் செய்யவில்லை என்று மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மீனவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திருவொற்றியூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார். அவரை முற்றுகையிட்டு தற்போது மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 14 நாட்களுக்கு மேலாக வாழ்வாதாரத்தில் எதுவும் இல்லாமல் தவித்து வரக்கூடிய தங்களுக்கு திமுகவினர் எந்தவித உதவிகளையும் வழங்கவில்லை. நிர்கதியாய் நிற்கிறோம். தற்போது மறியல் போராட்டம் ஈடுபட்ட பிறகு ஏன் இங்கு பேச்சுவார்த்தை நடத்துவதாக வருகிறீர்கள் என்று அவரோடு வாக்குவாதம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக மீன்வளத்துறை அமைச்சராக கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன், சென்னை மாவட்ட ஆட்சியர், அதே போல மாநகராட்சியை சேர்ந்த மேயரோ ஆணையரோ திமுகவை சேர்ந்த அமைச்சர்களோ யாருமே வரவில்லை. தற்போது மட்டும் எதற்காக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் தங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்திருக்கிறார் என்று அவரை முற்றுகையிட்டு மறியல் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. அவரோடு வாக்குவாதம் செய்து வருகிறார்கள். போலீசார் அந்த பகுதியில் மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்தார்கள். அவர்களுடைய பேச்சுவார்த்தையும் அவர்கள் கேட்பதாக இல்லை. தொடர்ந்து தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உதவிகள் வழங்கவில்லை என்றால் தொடர்ந்து மறியல் போராட்டம் நீடிப்போம். அடுத்த கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அனைத்து கிராமங்களையும் கூட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கரை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார். சொல்லுங்க